ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து போனது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்துவிட்டன. மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர். நீதியாக நடந்தேன், அநீதி என்னை அரசாள வந்திருக்கிறது என்றெல்லாம் நீ புலம்புகின்றாய். வெளிச்சத்திலே உன் கால்கள் இடறுகின்றன. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இப்போது நீயாக இல்லை. இதுதானே உன் நிலையானது? குழந்தையே, நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும். இப்போதுள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிரானது போல தோன்றினாலும் கவலைப்படாதே. அது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. உனது நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர். இன்று முதல் நீடித்த பொறுமையை கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். விரைவில் உன்னை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பேன். தைரியமாக செயல்படு. முடிவை நான் தருகின்றேன். நீ ஏன் அனைத்தையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கின்றாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவலி, உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்தையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது என்று அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கின்றாய். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுகின்றது. உங்கள் பெயரை சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகிறாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி அனைத்தும் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்பது பரீட்சை போல. வரும் துன்பங்களையெல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எனது அருளால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள். அது உண்மையாக நிகழும்போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய் தேவனிடம் நன்றி கூறி சரணாகதி அடையுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும். என் வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள். உன்னுடைய ஆசைகள் என்றும் கனவாய் போகாது. பல மடங்காக நிறைவேற்றப் போகிறேன். இனிதான் உனக்கான வாழ்வை நான் வழங்கப் போகின்றேன். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்க அனுமதித்தேன். அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இவ்வளவு நேரமும் முயன்று கொண்டிருக்கிறேன். உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவும் என்னால் சாத்தியமென்று நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு வழிகாட்ட மறப்பேன்? நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நான் அதை நடத்தியும் தருவேன். என் உதியை நெற்றியிலிட்டு வெளியிடங்களுக்கு செல். உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை என் உதி காக்கும். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே தருவேன். என் கண்கள் உங்களை காணும்போது எந்த தீமையும் உனக்கு தீங்கு செய்யாது. நீ என் கண்களின் கதிர்வீச்சு மூலம் பாதுகாக்கப்படுகிறாய். கவலைப்படாதே. என் கண்களை பார்த்து கொண்டே இரு. அது போதும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வலிமையை தரும். தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்கான வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவர்களாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய். கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் என்றென்றும். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நீ வேண்டிக் கொள்வது நிச்சயம் நிறைவேறும். உன் அருகில் எந்த கெட்ட சக்திகளையும் நான் நெருங்க விடமாட்டேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விடுவேன்? சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். அதுவரை கவலைப்படாமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. நீ கேட்பதை சாயப்பா வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கிறார் என்றால் நீ கேட்டதை விட அதிகமாக பெறுவதற்கு தயாராகிக்கொள்.